கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 பேரும் இருந்து அதில் ஒருவர் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிக உன்னதமான ஒரு அமைப்பு. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ல் செவ்வாய். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருப்பார். கொஞ்சம் பேச்சு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். ஆனால் கவனமாலாம் இருக்க முடியாது. யாரையாவது ஒருத்தரை ஏதாவது மனசு நோகிற மாதிரி பேசி திட்டி இந்த மாதத்தில் இது நடக்கும். குறிப்பாக எப்போ நடக்கும்? 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே யார்கிட்டயா ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிக்கிறது. ஒரு யாராவது ரொம்ப நம்மளை பற்றி உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தர்கிட்ட போய் வீம்புக்காக ஏதாவது சண்டை போட்டு கடைசியில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறது, எதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனோம், ஏன் இந்த ஏன் இந்த மனுஷனை, ஏன் இந்த பொண்ணை, ஏன் இவரை இப்படி திட்டணும் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருந்தாலே வாக்கு நாக்கு சும்மா இருக்காது. தடித்த சொல்லுன்னு சொல்லுவோங்கள்ல, தீயினால் சுட்டமன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம பேச்சை கேட்டு அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியான ஒரு அமைப்பை செய்வீங்க. கவனமாக இருங்க. வருமுன் உரைப்பது ஜோதிடம். ஒரு மாதிரியாக இப்படி நடக்க போது கொஞ்சம் கவனமாரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜோசியம். ஆனாலும் நம்மளால் கவனமாக இருக்க முடியாதுன்னு அதே ஜோசியம் சொல்லுது. நடப்பது நடந்து தான் தீரும்ட்டு. ஆக 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக 2ஆம் இடம் 2ஆம் பாவகம் கடுமையான போக்குகளை கொண்டிருப்பதால் பேச்சில் நாக்கில் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆனாலும் அந்தஸ்து கௌரவம் குறையாதுங்க. அந்த மனுஷன் ஏதோ திட்டார் போப்பா அப்படின்ற மாதிரி தான் போகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். அதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அட்டகாசமான ஒரு மாற்றம். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலன் காதலி உறவுகள் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பிரேக்கப் ஆனதுக்கு பதிலாக புதிய காதல் வரப்போகுது. நல்லா ஜாலியாக இருக்க போகிறீங்க. உண்மையான காதல் வரப்போகிறது. போலி காதல் ஒளிந்து நொல்லை காதல் ஒளிந்து நல்ல காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் கவலையே படாதீங்க. எதுலேயுமே பெரிய அளவில் சோதனைகள் இளைஞர்களுக்கு இப்போது வரவே வராது. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொந்தரவு தான். புரட்டாதி நட்சத்திரக்காரத்தில் 3ஆம் பாதக்காரங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்போ தான் லேசாக அப்படியே அப்பா பரவாயில்லப்பா லேசாக நல்லா இருக்குதுங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஏற்கனவே டிவோர்ஸ் போன்ற விஷயங்கள், ஒரு கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களில் எல்லாத்துக்கும் இதுக்கு தான் நான் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிறது கண்டிப்பாக புரட்டாதி 3ஆம் பாதம் 2ஆம் பாதக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம்னு சொன்னேன். இந்த மாதத்தோட புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதக்காரர்களுக்கு அடியோடு மன அழுத்தங்கள் தீரும். ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாருமே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ந்து போயிடுது. ஆகவே நிம்மதியான மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.